இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா பொண்ணுங்க எல்லாம் குழந்தை பெத்துக்காம சூப்பர் மார்க்கெட்ல ரெடியா குழந்தைய விக்கிறாங்க. அதை இந்த லேடி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து பில்லு போட்டு வாங்கிட்டு வராங்க. சடனா கண்ணை முழிச்சு பார்த்தா அது எல்லாமே வெறும் கனவா இருக்கு. ஆனா இவங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்க உலகமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாம இருக்கு. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செயற்கையான முறையில ஒரு பாட் மூலமா குழந்தைய பெத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க உடம்புல சுமந்தா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். சோ சேஃபா இந்த மாதிரி பாட் மூலமா பெத்துக்கிறது தான் ஆரோக்கியம்னு நம்புறாங்க. அதுக்குமே ஒரு பாட் சென்டர் ஒன்னு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுல அப்பா அம்மாவோட 2 பேரோட உடம்புல இருந்தும் ஸ்பெர்மையும் கருமுட்டையும் எடுத்து இந்த பாடுக்குள்ள வச்சிடுறாங்க. அந்த பாடுக்குன்னு தனியா ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஆப்ல குழந்தைங்களுக்கு என்னென்ன டேஸ்ட் பழக்கணும், என்ன மியூசிக் கேட்க வைக்கணும்னு பேரண்ட்ஸே சூஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைக்கு ஃபீட் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே ஆரம்பத்துல சம்மதிச்சுதான் இந்த பாட் சென்டர்ல இவங்க குழந்தைய உருவாக்கி இருக்காங்க. ஆனா போக போக இவங்களுக்கு பாடு மூலியமா செயற்கையா உருவாகிற குழந்தையா இருந்தாலுமே பிறக்கிறதாவது நேச்சுரலா அதுக்கான டைம்ல பிறக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த பாட் சென்டர்ல புக்கிங் அதிகமா இருக்கிறதால குறை மாசத்திலே குழந்தைய எடுத்து இன்குபேட்டர்ல வைக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கே தெரியாம அந்த பாடை இவங்க வேற ஒரு ஊருக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அது தெரிஞ்சதுமே அவங்க அந்த ஆப்போட ஆக்டிவேஷனை லாக் பண்ணி விட்டுறாங்க. இப்போ அந்த குழந்தை பிறக்க வேண்டிய டைம் வந்ததுமே அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. சோ இப்போ அந்த ஆப்போட ஹெல்ப் இல்லாம அவங்களால அந்த பாடை திறக்க முடியல. ஆனா ஏதேதோ செஞ்சு அந்த பாடை உடைச்சு கடைசியா குழந்தைய அவங்க வெளியில எடுத்துறாங்க.